விஜய் குடும்பம் குறித்து ஓடிய வதந்திகள். முதல் முறையாக மனம் திறந்த ஜேசன். ஒரு சூப்பர் ஸ்டாரின் மகன் சினிமாவுக்கு வந்தா எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஹீரோவா எப்போ அறிமுகம்? ஆனா விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் எடுத்த முதல் முடிவு கேமரா முன்னாடி நிற்பது இல்ல, கேமராவுக்கு பின்னாடி நின்னு கதைய சொல்றது. ஆனா இந்த முடிவை விட அவர் கொடுத்த ஒரு பேட்டி தான் இப்போ இணையம் முழுக்க பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் திரைப்படம் சிக்மா. ஒரு சாதாரண டெபியூ கிடையாது இது. தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரமான விஜயின் மகன் என்பதால் படம் ஆரம்பித்த நாளிலிருந்தே எதிர்பார்ப்பும் ஒப்பீடும் விமர்சனங்களும் அனைத்தும் சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அவருடைய முதல் பேட்டியில் சொன்ன சில வார்த்தைகள் பலரின் கவனத்தை திருப்பியிருக்கிறது. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா மக்களே? கடந்த சில வருடங்களாக சோஷியல் மீடியாவில் பலர் நீதிபதிகளாக மாறிட்டாங்க. விஜய் குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது என்று தெரிந்த மாதிரி பல கதைகள், பல யூகங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய ஏராளமான விமர்சனங்கள் எல்லாமே சமூக வலைதளங்களில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனா உண்மை பற்றி பேச வேண்டிய நேரம் வந்தப்போ ஜேசன் சஞ்சய் யாரையும் குற்றம் சொல்லவில்லை, யாரையும் அவமானப்படுத்தவில்லை. அவர் அமைதியாக சொன்னது ஒரே ஒரு விஷயம்: சினிமாவுக்கு வரணும்னு முடிவு எடுத்தப்போ முதலில் என் அப்பா விஜய், என் அம்மா சங்கீதா, என் தங்கை, என் நண்பர்கள் எல்லாரிடமும் பேசினேன். யாருமே வேண்டாம் சொல்லல, எல்லாரும் என்னை நம்பி ஊக்கப்படுத்தினாங்க. அவ்வளவுதான். சில நேரங்களில் 1000 விளக்கங்களை விட ஒரு உண்மையான வரி அதிகம் பேசும். அதுதான் இந்த பேட்டியின் மிகப்பெரிய ஹைலைட். ஜேசனின் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சின்ன வயசில் இருந்தே ஷூட்டிங் ஸ்பாட், பிரீமியர் ஷோஸ், வேர்ல்ட் சினிமா இதெல்லாம் அவருக்கு ஒரு வகுப்பறை மாதிரி. படம் பார்க்கும்போது கதை எப்படி ஆரம்பிக்குது, ஸ்கிரீன் பிளே எப்படி நகருது, டைரக்டர் என்ன சொல்ல வரார், இதையெல்லாம் நோட் பண்ணுவாராம். அவரே சொல்றார், எனக்கு படம் பார்க்கறது பொழுதுபோக்கு இல்ல, அது ஒரு கேம் மாதிரி. அதனாலதான் அவருடைய முதல் படமே ஒரு சாதாரண லவ் ஸ்டோரி இல்ல, ஒரு அட்வென்ச்சர் ஹைஸ்ட் த்ரில்லர். இப்போ எல்லாருடைய பார்வையும் சிக்மா மேலதான். ஏன்னா இந்த படம் வெற்றி அடைந்தா தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு டைரக்டர் கிடைக்கலாம். இல்ல ஒரு நாள் அப்பாவை போல ஹீரோவாகவும் ஜேசன் வரலாம். ஆனா அதற்கான முதல் பதில சொல்ல போவது சிக்மா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜேசன் சஞ்சய் தொடர்ந்து டைரக்டரா இருக்கணுமா, இல்ல ஹீரோவாவும் பார்க்க ஆசையா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது ரூக் நியூஸ்.